பிரேஸ்தலா தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனம். நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய எந்த காரியமா இருந்தாலும் நம்ம சொல்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோடு இடைபடுகிற அனுபவம் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும். என்ன காரியமா இருந்தாலும் நம்ம பேசும்போது தீமையான வார்த்தைகளோ சொல்லாமல் சாபமான காரியங்களோ எந்த வார்த்தையும் உச்சரிக்காமல் நம்ம உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தை மித்தமாக தான் நம்ம தேவனோடு இருக்கிறோமா, ஐக்கியத்தோடு இருக்கிறோமா, நம்முடைய கிரியின் மித்தமாக செயல்படுவது போல் ஒவ்வொரு சொல்லி மித்தமாக தேவனுடைய ஜனமாக இருக்கிறோமா அப்படின்னு அந்த வார்த்தையின் மூலமாகவே வெளிப்படும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூறுற எந்த வார்த்தையா இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளா, அந்த வார்த்தை மித்தமாக தேவன் மகிழ்வாரா, நம்முடைய வாயில் ஒவ்வொரு வார்த்தையும் வைக்கும் போது தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுவதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதா, அந்த வார்த்தையின் மித்தம் நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். ஆமேன்.